ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இந்த வாழைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் சூடான உடனே அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கின பூண்டு, அப்புறமா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு இது வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வாழைக்காவை நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதுவும் இப்போ ஆட் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஏதாவது பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு வைக்கணும். வெளியில் வச்சா கலர் மாறிடும். இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். ஸோ 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில், அப்புறமா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில், ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இந்த வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணால் சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த வாழைக்காய் பீசஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அப்போ தான் இது சீக்கிரமாக குக் ஆகிட்டு சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். இதுதான் இந்த ரெசிபியோட சீக்ரெட் ஃபார்முலா. இந்த ஃப்ரை சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ், முக்கியமாக கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.